ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேரிஸ் குக்கிங் சேனல். நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான பால்கோவா எப்படி செய்யறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது கடையில் கிடைக்கிற டேஸ்டோடையே ரொம்ப சிம்பிளான மெத்தடில் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு அன்பான ரிக்வெஸ்ட் இருக்குது. நம்ம சேனல் மேரிஸ் குக்கிங் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பெல் சிம்பலையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக நான் கொடுக்குற இந்த அளவுகளோட செய்து பாருங்கள். அப்போது கடையில் கிடைக்கிற டேஸ்டோடையே உங்களுக்கு இதை வீட்டிலே செய்து கொள்ளலாம். பாருங்க, நான் இப்போ மில்க் எடுத்துருக்கிறேன் 400 மில்லி லிட்டர். இப்போ அதை நாங்கள் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அதோட மில்க் பவுடர் எடுத்திருக்கேன் 2 கப் சேர்த்துக்கோங்க. மில்க் பவுடர் 2 கப் பாருங்க, 2 கப் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்துக்கோங்க, அரை கப் சேர்த்துக்கோங்க. அந்த கப்லேயே அரை கப் மில்க் சுகர் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா கட்டி இல்லாமல் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட நான் நெய் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு நெய் இல்லாமல் பட்டர் வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா இது கட்டியாக வரக்காட்டியும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே நம்ம இருக்கணும். அடுப்பை கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கோங்க. அந்த கட்டிகள் இருக்குல்ல, மில்க் பவுடர் அதை நல்லா கரைச்சிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா சுற்றி வர உள்ளதெல்லாம் எடுத்து மிக்ஸ் பண்ணணும். பாருங்க, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இறுகி வருது. சைடில் உள்ளதெல்லாம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, அந்த மாதிரி நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இறுகி வருது. பாருங்க இந்த மாதிரி இருக்குன்னு. பாருங்க, கொஞ்சம் கட்டியாகி வருது. இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எங்களுக்கு தேவையான அளவு உருண்டைகளாக பிடிக்கிற அளவு வர நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்க, இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாகி வருது.
இந்த வீடியோஸில் நான் பிகினர்ஸ் கூட இந்த வீடியோவை பார்த்து செய்யலாம். நான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறேன். பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இறுகி வருது. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, உங்களுக்கு பார்க்குறதுக்கே தெரியுது. பாருங்க இந்த மாதிரி வந்திருக்குன்னு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எல்லாமே எல்லா இடமும் மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு இடத்துல உள்ளது மட்டும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா மர இடம் வந்து அப்படியே அடி பிடிச்சிரும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா இடமும். நாங்கள் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அடுப்பை, அதுக்கு பிறகு நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோம். பாருங்கள் எப்படி இறுகி வருதுன்னு. இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி வருதுண்டு. இது வந்து கடையில் உள்ள டேஸ்ட்டை மாதிரியே எடுக்கணுமா இருந்தால் இந்த மாதிரி செய்யணும். விட்டு விட்டு வந்து நீங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க, ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி வருதுண்டு. இப்போ பாருங்கள், இப்போ ஓகே ஆகிட்டு இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ நாங்கள் இதை கொஞ்சம் நேரம் ஆற விடலாம். கொஞ்சம் பாருங்கள், இதை கொஞ்சம் ஆற விட்டால் சரியாயிடும். பாருங்கள், அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கிறனால நான் திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வைக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பாருங்கள், இப்போ நான் இதை மிக்ஸ் பண்ணி முடிச்சு பாருங்கள். என் லேசான் வந்து அடி அந்த பிடிக்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துட்டாச்சு. இப்போ நாங்கள் இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா இறுக்கி பிடிக்கணும். அது வந்து நல்லா அந்த கையில் வச்சு நல்லா உருட்டி எடுக்கணும். பாருங்கள், அந்த மாதிரி பாருங்கள், அந்த மாதிரி இந்த அளவு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்க, கொஞ்சம் சரி வெடிப்பு இல்லாமல் உருட்டி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி செஞ்சுட்டு இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, நான் இப்போ மீதம் இருக்க எல்லாத்துலேயும் நான் செய்துட்டு வரேன். பாருங்க, இதுக்கு அச்சு இருக்குது, அந்த அச்சு வாங்கிக்கோங்க. மோல்ட்டை வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் செய்துக்கிறதுக்கு. டிசைன் ஒவ்வொரு டிசைனில் நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செய்துக்கோங்க. ஓகே, வாங்க, நான் இப்போ இதெல்லாம் செய்து முடிக்க போகிறேன். செய்து முடிஞ்சுது. இப்போ வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், இந்த மாதிரி தான். நீங்களும் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்